ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காப்பிரைட் தாங்க. யூடியூப்பில் வீடியோ போடையில் ஒரு பிரச்சனை வரும். எல்லா பேருமே அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதில் தான் ஒரு பிரச்சனை காப்பிரைட். அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வாரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை பற்றி எல்லா வீடியோவும் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருப்போம். எப்படின்னா, நம்ம சினிமாவில் உள்ள சாங் தாங்க, அது யூஸ் பண்ண போய் தான் நமக்கு காப்பிரைட்டே கொடுக்குறாங்க. நம்மளாம் ஓன் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணால் அந்த பிரச்சனை வராது. சினிமாவில் உள்ளதை யூஸ் பண்ணால் ஒரு சில சினிமா சாங்ஸ் வந்து காப்பிரைட் வராது. ஆனால் ஒரு சில சாங்கை வந்து காப்பிரைட் கொடுப்பாங்க. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம யூடியூப்லேயே அந்த இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி கட் பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் கண்டினியூவாக. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா என் இன்னொரு சேனலில் காப்பிரைட் பிரச்சனை வந்திருக்கு. அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறீங்க. என்னோடய வீடியோஸ் பர்டிகுலர் வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளார வந்துட்டேன்னா இதில் ஒரு சாங் வந்து காப்பிரைட்டு விழுந்திருக்கு. அந்த காப்பிரைட் சாங் வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோஸ்க்கு நான் போய்க்கிறேன். இப்போதைக்கு அந்த வீடியோஸ்க்கு போனோன்னா பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. காப்பிரைட் விழுந்திருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் காட்டுறேன். காப்பிரைட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ இஷ்யூஸ்னு இருக்கும். அதை டச் பண்ணணும். உள்ளே பார்த்தீங்கன்னா நோ இம்பேக்ட்னு சாங்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே டச் பண்ணிங்கன்னா எரேஸ் சாங்னு இருக்கும். எரேஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதை கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகும். எது காப்பிரைடோ அது மட்டும் எரேஸ் ஆகும். அப்படி சாங் எரேஸ் ஆகணும்னா கீழே மியூட் கொடுத்து நீங்கள் அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோம் சுற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்னு ஒன்று வரும். அது வந்து நீங்கள் காப்பிரைட் ஆனது மட்டும் அதை சரி பண்ணுறதுக்காக அந்த ஒரு ப்ராசஸிங் நடக்கும். செக்கிங் ஓடிக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்கோம் செக்கிங் கட்டு தான். அந்த செக்கிங் ஓடினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் தான் டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இப்போ காட்டுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் கண்டென்ட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கையில் எது காப்பிரைட் ஆச்சோ அது மட்டும் கொஞ்சம் அதை கட் பண்ணி எடுத்துப்பாங்க. மியூட் மாதிரி ஆகும் கொஞ்சம். ஆனால் வீடியோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ டெலீட் பண்ணணுமோ அந்த மாதிரி அவசியம் கிடையாது. காப்பிரைட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம அந்த இதை சரி பண்ணிக்கலாம். வேறு எதுவும் டவுட்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.